லேப்ராஸ்கோபி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதுல வந்து பாப்புலரா, அதுவும் எனக்கு மறந்து போச்சு எண்ணிக்கை, ஒரே நல்ல அவ்வளோ லேப்ராஸ்கோபி ஆப்ரேஷன் பண்ண ஒரு ரெக்கார்டு இருக்கு சாருக்கு இருக்கு. எனக்கு அந்த எண்ணிக்கை மறந்து போச்சு. பெஸ்ட், மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஆல்சோ கேன்சர் சென்டர். நானே நேற்று போயிட்டு சார் இருக்க ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு தடுமாறி போயிட்டேன். எல்லாமே மாறி போச்சு, கட்டடங்கள் எல்லாமே. சாருக்கு எப்பவுமே பக்கபலமா வந்து இருக்கிறவர் வந்து என்னுடைய இனிய நண்பர் ராஜபாண்டியன் சார். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 99% எப்படி இருக்கும் ஒரு சரியை கூட தொகுது. இன்னும் 10 வருஷத்துல 35 இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் ஜாஸ்தி சொல்றாங்க. அதில் இப்பவே இவ்வளவு தாண்டிடுச்சு. அப்போ வாட்ஸ்அப் பார்க்காதவங்க, தனிப்பட்டவங்களுக்கு திணிக்க சண்டைப்படுறவங்களே இருக்காது. அந்த மாதிரி கூகுள்லேயே ஸ்டடி பண்ணி சொல்ற அளவுக்கு வந்துச்சு. சுந்தர் பிச்சை இப்போ நம்ம ஊர்லேருந்து போய் பண்ணாலும் அவரோட ப்ரெடிக்ஷனை அவங்க தொழில் வளருவாங்க. ஆனால் நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறப்போ நல்லா எடுத்துக்கிட்டே தப்பு இல்லை அது மாதிரி. அதனால் அந்த வகையில் ஆசிரியர் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு வருத்தமாக இருந்தது. டாக்டர் ஆகி தான் முடிவு பண்ணேன், டாக்டர் ஆனேன். அப்போ இந்த டீச்சிங்கிறது எனக்கு இல்லை. அவர் மாதிரி கிளாஸ் ரூம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும், டீச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதை எப்படி கொண்டு போகணும் பாருங்கள். டீச்சிங் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கி இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு சென்டர் அப்படின்னா கிரீன் பார்க்கை தவிர சொல்லுவாங்க. எங்கிருந்தே கொண்டு விட்டுவாங்க. என்ன அக்கோமடேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நாமக்கல்லுன்னு வந்தால் எது எடுத்தாலுமே ஒரு பிராண்டிங் வரும். ஒரு காலத்தில் லாரினா நாமக்கல் தான், கோழிப்பண்ணை நாமக்கல் தான், ஃபைனான்ஸு நாமக்கல் தான். படிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சும்மா ஆப்ரேட் பண்ணுறோம் சும்மா பேசும்பொழுது என்னை பார்க்க முடியாது போயிருமோன்னு ரொம்ப ஒருத்தர் இருந்தார். கடைசியில் லோன் சொல்லி பார்த்துக்கணும், ஐயோ நீ பார்த்துட்டு எனக்கு சந்தோஷம் இருந்தார். ஏன்னு கேட்டேன், இவ்வளோ படிச்சிருக்கீங்க அதனால பார்த்துருந்தேன். அவரை கேட்டால் அவர் ஸ்கூல் படிக்கலையா, ஆனால் 4 காலேஜ் நடத்துறாரு. தமிழ்நாட்டிலேயும் கோழி பண்ணாத ஜாஸ்தி வச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக ஒய்ஃப் வச்சிருக்காரு. பாருங்க பண்ணுறவங்க அது மாதிரி நாமக்கல் இந்த ஹெல்த்துங்கிறது கொண்டு போயிருக்கணும். பெரிய ஓரமான சக்தி உள்ளவங்க. அதனால தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்டர்பிரினர்ஷிப்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறப்போ அது எங்கே நல்லா இருக்குன்னு வரப்போ அது வந்து கொங்கு பெல்ட்டு கோயம்புத்தூர் தான் வந்து என்டர்பிரினர்ஷிப்பில் பெஸ்ட் வந்து. அதனால படிப்பு டிகிரிங்கிறது அவசியமே இல்லை. அவங்க நமது கிரீன் பார்க் கெரியர் அகாடமி இன்னைக்கு வந்து ஒரு நியூ பிரிமிசஸில் இன்று முதல் செயல்பட உள்ளது. 2019 கோயம்புத்தூர்ல கிரீன் பார்க் கேரியர் அகாடமியானது பிஎஸ்ஜி டெக்குக்கும் ஆப்போசிட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நம்ம ஒரு நியூ பிரிமிசஸ்ல எல்லா வசதியோட கிரீன் பார்க் கெரியர் அகாடமியானது இன்னைக்கு ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் சார் அவர்கள் மூலமாக ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், கிரீன் பார்க் அப்படின்றது நீட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனியர். இன்னைக்கு 35 to 40% கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கிரீன் பார்க் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு ஆண்டும் பிடிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் நம்மளுடைய ரிசல்ட் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் கோட்டா மூலமாகவே 2090 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் போயிருக்காங்க நமது கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர்ல இருந்து. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஹெட் ஆஃபீஸாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய இந்த 4 இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னை ஒரு நீட் சென்டர், கோயம்புத்தூர் இப்போ நியூ பிரிமிசஸ்ல இன்னையிலிருந்து கிரீன் பார்க் கெரியர் அகாடமி அப்படின்ற பெயர்ல செயல்பட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட கிரீன் பார்க் மூலமாக ஒரு 25,000 பேர் வந்து டாக்டரா போயிருக்காங்க. எம்பிபிஎஸ்ல அவங்க வந்து முடிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பிஜி முடிச்சு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைசிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமது ஸ்டூடெண்ட்ஸு இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது உள்ளபடியே பெருமையா இருக்கு. இந்த கிரீன் பார்க் கெரியர் அகாடமி கோயம்புத்தூர் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு
இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டடத்துல கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறோம். ஸ்மார்ட் போர்டு எல்லாமே கம்ப்ளீட் வந்துட்டு ஒரு ஒரு ஹை டெக்னாலஜியான ஒரு சென்டராக இந்த கிரீன் பார்க் கேரியர் அகாடமியானது நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜி, இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய மெட்டீரியல், கொஷின் பேப்பர் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா பெட்டராக கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கிரீன் பார்க் கேரியர் அகாடமியில் உருவாயிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்று முதல் வந்து கிரீன் பார்க் கேரியர் அகாடமியானது நம்ம அவினாஷ் ரோட்ல இருக்கக்கூடிய ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற நமது நியூ பிரிமிசிஸ்ல செயல்படுகிறது அப்படின்றத பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணுமா?